அருண் பள்ளிக்கு புதியவராக சேர்ந்தான். முதல் நாளே அவன் சின்ன குழப்பத்துடன் கிளாஸ் ரூமில் நின்றான். அவனது அருகே ஒருவன் தெரிந்தான், தனுஷ். அவன் எல்லாருடனும் எளிதாக பேசும் வகை. அருண் தனுஷை பார்த்து ஒரு சின்ன புன்னகை தந்தான். தனுஷ் அருகே வந்து, ஹாய் என்ன தனுஷ், நான் தனுஷ், நீ புதுசு போய் சேர்ந்தே என்றான். அருண் கொஞ்சம் அவமரியாதையாக தலை அசைத்தான். ஆனால் தனுஷ் மெதுவாக சொன்னான், போச்சு குளிர்ச்சியாக வேண்டாம், நான் நண்பர்கள் ஆகலாம். அந்த வார்த்தை அருணின் மனசுக்கு சாதாரணமாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான நம்பிக்கை உருவானது. நான் இங்கே யாரும் தெரிஞ்சுக்கோ, எல்லாமே வெறுமனே இருக்க மாட்டேன். முதல் சின்ன பிரச்சனை. அடுத்த வாரம் பள்ளியில் ஒரு முழுக்க போட்டி நடந்துட்டு அருண் குழுவில் சேர்க்கப்பட்டான். ஆனால் அவன் இன்னும் புதியவன். எல்லாரும் வெறும் பேர். போட்டி ஆரம்பமாகும் நேரம் அருண் கொஞ்சம் பதறிவிட்டான். அவன் பதிர முடியாமல் இருக்கும் போத தனுஷ் அருகே வந்து மெதுவா சொன்னான், நான் என்ன பண்ணணும் சொல்லணும், நான் உன்னோடு இருக்கேன். அருண் சின்ன சிரிப்பு காட்டினான். போட்டி நடந்து கொண்டே இருந்து அருணுக்கு நான் குரல் மெதுவாக ஆரம்பித்தது. குழுவிற்கு உதவ ஆரம்பித்தான். அந்த சிறிய உதவி அவனுக்கு தனுஷ் ஒழுங்கான நண்பன் தான் என்று உணர்த்தியது. சின்ன சவால். ஒரு மாலை பள்ளியில் விளையாடிட்டு போட்டி நடந்தது. அருண் மற்றும் தனுஷ் ஒரே அணியில் இருந்தார்கள். ஆனால் விளையாட்டு நடந்து கொண்ட போது அருண் தவறுதலாக விழுந்தான். அணியில் ஒரு சிலர் சிரித்தனர். அருண் மனசில் கொஞ்சம் சோகமாகிவிட்டான். ஆனால் தனுஷ் உடனே கையை பிடித்து, சரிப்பா, யாரும் பெரிதாக கவலைப்படாதீங்க, நாம அடுத்த சுற்று கவருவோம். அருணுக்கு ஒரு அற்புத உணர்வு ஏற்பட்டது. நண்பன் உண்மையில் ஒருவருக்கு துணை நின்றாலே நான் எளிதா போகும் என்று மனதில் நினைத்தான். அந்த நாள் அவனுக்கு அணியாக வேலை செய்தவன் கடைசியில் அசாத்திய வெற்றி கிடைத்தது. நாள் முடிவு. நட்பின் அர்த்தம். மாலை நேரம். அருண் மற்றும் தனுஷ் பள்ளி வெளியே சென்றனர். அந்த நாள் நட்பின் உண்மை பாதிப்பை அருண் புரிந்து கொண்டான். தனுஷ் சிரித்துக்கொண்டு சொன்னான், பழைய நண்பர்களோ புதிய நண்பர்களோ, நட்பு அப்படியே ஒருவருக்கொருவர் துணை நின்றாலே சிறப்பாக இருக்கும். அருண் தலை அசைத்தான். ஆம் தனுஷ், இன்று நான் உண்மையாக நட்பை ஏற்றால் என்ன என்று வந்தான். அந்த நாள் இரவு அருண் வீட்டில் அம்மாவிடம் கூறினான். நண்பன் இருந்தால் சின்ன சிக்கலும் பெரிய அனுபவமாக மாறும். நண்பர்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை, உதவி, ஆதரவால் வாழ்க்கை அழகாக்குகின்றனர். புதிய கண்ணோட்டம். அஞ்சலி ஒரு பெரிய பள்ளிக்கு சென்றாள். அவள் எப்போதும் புத்துணர்வு கொண்டவள். ஆனால் அவள் சின்ன சோர்வு இருந்தால். புதிய இடம், புதிய மக்கள். அவளது வகுப்பில் ராஜ் இருக்கிறான்.
அவன் எல்லாருடனும் எளிதாக நண்பர்களாக ஆகிவிடும். அஞ்சலி வலது முனையில் தனியாக நின்றாள். ராஜ் அருகே வந்து ஹாய் நான் ராஜ், நீ புதுசு வந்தாயா என்றான். அஞ்சலி கொஞ்சம் ஒழுக்கமாக தலை அசைத்தாள். ராஜ் சிரித்து கொண்டான். எதுவும் நான் உன்னோடு பேசலாம், கவலைப்படாதே. அந்த சின்ன சந்திப்பு அஞ்சலியின் மனதில் ஒரு நம்பிக்கை உருவாக்கிச்சு. புதிய இடம், புதிய நண்பர்கள், எனக்கு பயப்பட வேண்டியதில்லை. முதல் சேர்க்கை அனுபவம். அடுத்த நாளும் அஞ்சலி புத்தகத்தோடு பள்ளிக்கு வகுப்பறையில் நுழைந்தாள். ஒரு மாணவன் புத்தகங்களை சீராக வைக்க முடியாமல் அவனது பை தரை மீது வைத்திருந்து அஞ்சலி பதறிப்போனாள். அந்த நேரத்தில் ராஜ் அருகே வந்து புத்தகங்களை எடுத்து கொடுத்தான். சரி, சின்ன விஷயம், கவலைப்படாதே என்றான். அஞ்சலிக்கு ஒரு சின்ன நிம்மதி ஏற்பட்டது. சிறிய உதவும் நண்பன் வாழ்க்கையை எளிதாக முடியும், அவள் மனதில் நினைத்தாள். அந்த நாள் வகுப்பில் அவர்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. ராஜ் அருகே இருந்தாலும் அவன் தனியா உணரவில்லை. சின்ன காவல். ஒரு மாலை பள்ளியில் கணிதா போட்டி நடந்து அஞ்சலி முதல் முறையாக போட்டியில் பங்கேற்றாள். ஆனால் அவள் கொஞ்சம் பதறி விட்டாள். சரியான பதில் தெரியாமல் இருந்தாள். அவன் குழப்பம் ஆனாள். அந்த நேரத்தில் ராஜ் அருகே வந்து மெதுவாக சொன்னான், நீ சோகப்படாதே, நான் உன்னோடு இருக்கேன் என்று ஒன்றாக சிந்திப்போம். அஞ்சலி சிரித்து கொண்டார். நன்றி ராஜ், உன் உதவியால் நான் நிச்சயம் முடிவை சொல்லலாம் என்று சொன்னார். இருவரும் சேர்ந்து பதிலை கொண்டிருந்தனர். போட்டி முடிந்ததும் இருவரும் இருந்தார்கள். அஞ்சலி மனதில் நினைத்தாள், நண்பர்கள் இருக்கும்போது சிட்ட வாசலு பெரிய அனுபவம் மாறிதான். நாள் முடிவு. மாலை நேரம். அஞ்சலி மற்றும் ராஜ் பள்ளி வெளியே சென்றனர். அஞ்சலி மனதில் உணர்ந்தாள், நான் புதிதாக வந்தவள், ஆனால் நண்பன் இருந்தால் நான் தனியாக உணரவில்லை. ராஜ் சிரித்து கொண்டான். நண்பர்கள் ஒவ்வொரு சின்ன சிக்கலிலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறார்கள். அஞ்சலி தலை அசைத்தாள். ஆம் ராஜ், என்று நான் உண்மையாக நட்பின் அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். இன்று இரவு அஞ்சலி வீட்டில் அம்மாவிடம் கூறினாள். நட்பின் சக்தி சிறிய உதவியாலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடும். நட்பு என்பது நம்பிக்கை, உதவி, ஆதாரம் என சின்ன செயலும் ஒருவரிடம் நாளை மகிழ்ச்சியாக மாற்றலாம். முதல் நாள் சந்திப்பு. அபின் முதல் நாள் கல்லூரியில் வந்தான். புதிதாக ஒரு பெரிய வளாகம், புதிய மாணவர், புதிய ஆசிரியர்கள். அவன் கொஞ்சம் அதட்டம். அவன் அருகே வந்தான். விஜய், அவன் எல்லாருடனும் சுலபமாக பேசுகிறான். நண்பர்கள் விரைவில் சேர்கிறார்கள். விஜய் சிரித்து கொண்டு சொன்னான், ஹாய், நீ புதிது வருவாய்னு கேட்டேன். நான் விஜய், சேர்ந்து லஞ்ச் செய்யலாம். அன்பின் சிறிது மந்தமாக சிரிப்பு காட்டினான். சரி, நன்றி என்றான். அந்த முதல் சந்திப்பு அன்பினுக்கு நம்பிக்கை கொடுத்தான். புதிய இடத்தில் கூட நண்பர்கள் இருக்கலாம் என்று நினைத்தார்கள். மனதில் வந்தது.
லஞ்ச் நேரம் உதவி. லஞ்ச் நேரம் அன்பின் மற்றும் விஜய் கேண்டீனுக்கு சென்றான். பெரிய கூட்டம், குரல்கள் நிறைந்தது. அன்பின்க்கு நற்கவே சின்ன பதற்றம் இருந்தது. விஜய் அருகே வந்து சேர்ந்துட்டு, நான் நண்பர்களோடு இருக்கலாம், கவலைப்படாதே என்றார். அன்பின் மெதுவாக அவனுடன் சென்றான். அங்கே மற்ற சில மாணவர்கள் கூட இணைந்து பேச ஆரம்பித்தனர். அந்த நேரத்தில் ஒரு மாணவன் தன் புத்தகத்தை தரையில் விழுந்தான். அன்பின் உடனே கையெடுத்து தூக்கினான். அந்த சிறிய உதவி மற்றவர்களுக்கு வியப்பு ஏற்பட்டது. அன்பின் மனதில் நினைத்தான், நண்பர்கள் இருக்கும்போது புதிய இடத்தில் உடனே சேர்ந்து சேர முடியும். ப்ராஜெக்ட், டீம் ஒர்க், ஃப்ரெண்ட்ஷிப் டெஸ்ட். ஒரு வாரம் கழித்து கல்லூரியில் ஒரு குரூப் ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணாங்க. அன்பின், விஜய் மற்றும் மற்ற நண்பர்கள் ஒரே குழுவில் இருந்தனர். ஆனால் ப்ராஜெக்ட் ஒரு சின்ன சவால். அவனே புது பாடங்கள், சாஃப்ட்வேர் டூல்ஸ் பற்றி தெரியலை. அதனால் அவன் பதறி, நான் இதை செய்ய முடியலை என்று நினைத்தான். ஆனால் விஜய் உடனே சொன்னான், சரி அபி, கவலைப்படாதே, நாம் எல்லாம் சேர்ந்து செய்வோம், நீயும் செய்கிறாய், நம்ம உதவி செய்யலாம். அந்த வாரம் அவன் சேர்ந்து டேட் அனலைசிங், சைலன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே செய்தான். ப்ராஜெக்ட் முடிந்தபோது சூப்பர்விஷர் சொன்னார், சிறந்த டீம் ஒர்க், நம்பிக்கை உதவி கண்டிட்டினர். அன்பின் மனதில் உணர்வு வந்தது. நண்பர்கள் இருக்கும்போது எந்த சவாலும் எளிதாக முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப் க்ரோத். ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் நாள் வந்துச்சு. அன்பின் மற்றும் விஜய் குழுவுடன் ஸ்டேஜ்க்கு சென்றனர். சைலண்ட் ப்ரெசன்டேஷன், ரிப்போர்ட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ஸ்மூத்தாக. சூப்பர்விஷன் மற்றும் கிளாஸ்மேட்டு அனைவரும் பாராட்டினர். அன்பின் மனதில் பெரும் மகிழ்ச்சி. நான் தனியாக இல்லை, நண்பர்கள் இருக்கிறார்கள் மற்றும் உணர்ந்தனர். அந்த நாள் முடிந்த பிறகு அபி மற்றும் விஜய் உருவாக்கிக்கொண்டே பேசினார். நாம் டீம் ஒர்க் தான் எல்லாம் சாதிக்க வைத்தது. விஜய் சொன்னால் அன்பின் சிரித்து கொண்டான். ஆம், ஃப்ரெண்ட்ஷிப் என்பது நம்பிக்கை, உதவி, அனுபவம். காலேஜ் லெவல் ஃப்ரெண்ட்ஷிப் என்பது ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தியுள்ள நட்பு. நண்பர்கள் சவால்களை சிரமமில்லாமல் வெல்ல உதவினர். ஸ்டோரி. முதல் சந்திப்பு. சின்ன கிராமத்தில் அனுஷ் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு செல்லும்போது ஒரே வழியாக நடக்க வேண்டியிருக்கும். ஒரு நாள் அந்த வழியில் அவன் சிறிய குழந்தை ஆர்யா தன் பூனைக்கு ஒரு பந்தை எறிந்து கஷ்டப்பட்டு நின்றான். தனுஷ் அவனுக்கே அந்த நீ சிக்கினாய் போல நான் உதவலாம் என்றான். ஆர்யா கண்ணில் கொஞ்சம் ஆச்சரியம் காட்டியது. நன்றி, நீ இதுவரை யாரும் இல்லாமல் இதாவது என்றான். அந்த நாள் 2 குழந்தைகள் சேர்ந்து பூனை பந்தை பிடித்து வெளியே கொண்டு வந்தனர். அனுஷ் மனதில் நினைத்தான், நண்பர்கள் பெரியவர்களாக இல்லாவிட்டாலும் சில நேரங்களில் ஒரு சின்ன உதவி போதும் மனசை மகிழ்ச்சிவிக்க. பிளே கிரவுண்ட் ஃபன் பாண்டிங். அடுத்த சில நாட்கள் அனுஷ் மற்றும் ஆர்யா பள்ளிக்கு போகும் வழியில் ஒவ்வொரு நாளும் சந்திக்க ஆரம்பித்தனர். ஒரு நாள் பள்ளி பிளங்கிணற்றில் இருவரும் சேர்ந்து விளையாடினர். பந்து எறித்தால் ஓட்டம், சின்ன சண்டைகள் எல்லாம். சிறிது தூரம் சந்தோஷத்தில் ஆர்யா சொல்லினான், நீ நட்பில் நல்லவன், நீ இல்லாமல் நான் எவ்வளவு சுறுசுறுப்பாக இல்லாமல் இருந்தேன். அனுஷ் சிரித்து சொன்னான், நான் கூட உன்னோட இருக்கும்போது மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். அந்த நாளில் அவர்கள் மனதில் உணர்ந்து வந்தார்.
சின்ன குழந்தை நட்பு மனதில் பெரிய தாக்கம் ஏற்பட்டது. அதேபோல் பள்ளியில் சென்று நன்றாக படித்தார்கள், நண்பர்களானார்கள். அனுஷ் சொன்னான், நாம் இனிமே ஒன்றாக இருக்கலாம் அப்படின்னு. அந்த நட்பு நீடிக்க ஆரம்பிச்சிச்சு.